கூலி உயர்வுக்கு போராடிய போது அந்த ஆற்றங்கரையிலேயே போலீஸாரால் அடித்து 17 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ அதை கண்டு முதலமைச்சர் கருணாநிதி பொறுப்பாக. அப்போ இது போன்ற ஏன்னா இது வந்து இயல்பான தானே நடந்துருச்சு. அது காவல்துறை அடித்து அதன் மூலமாக ஆற்றில் விழுந்து துடிதுடிக்க இறந்தாங்க. அப்போ அது அரசு தான் காரணம். அப்போ முதலமைச்சர் அந்த கருணாநிதி கைது செய்ய முடியுங்களா? அப்படின்னு இல்லை. அதாவது இது வந்து ஒரு அரசியல் கட்சியை அவதூறாக சங்கடப்படுத்துவதற்கும் மக்கள் மீது அவர்கள் நற்பெயரை களங்கம் செய்வதற்குமான ஒரு முயற்சி. இப்போது திரு விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளில் பிடிக்காத விஷயம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கூட்டம் நடத்துவதற்கும் அந்த கூட்டத்தில் மக்கள் கலந்துவதற்கும் எல்லாருக்கும் உரிமை உண்டு. அப்போது அந்த உரிமையை கொடுக்கறது சட்டம், ஜனநாயகம். அப்போது அப்படி கலந்துக்கிற போது அதுக்கு பாதுகாப்பு அளிப்பது, மக்களை பாதுகாப்பாக நடத்தி விட்டு உள்ளே வருவதற்கும் சொல்வதற்கும் முழு முயற்சியை எடுத்து அதுக்கு உறுதியாக இருப்பது காவல்துறை. ஏன்னா அந்த காவல்துறை மேலே குறை சொல்லல, அந்த காவல்துறையை நிர்வகிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசுடைய கையாளகத்தனம் தான் இது. உடனே அடுத்து சில நிமிஷங்கள்லயே காவல்துறையின உங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ உங்களுக்கே ஒரு நிலையான ஒரு உறுதியான ஒரு கொள்கைப்பாடு இல்லைங்கிறப்போ இது எதை நோக்கி காட்டுது? அப்ப இவர் வந்து சுய சிந்தனையோட தான் பேசுறாரா? ஒரு கேள்வி வருது இல்லையா? விஜய் அவர்களை அந்த தாமதமும் உள்ள அழைத்து வரும்போது காவல்துறை ஒத்துழைப்பையே வந்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சு அவரே அடுத்த கேள்வி சொல்றாரு, இல்ல காவல்துறையின் கைகள் கட்டப்படுதான் சொல்றாரு. அதே என்ன சொல்லுங்க, இதை சொன்னா அதை சொல்ல முடியல. இப்படி நன்றி சொன்னவர் வாகனத்தில் ஏறி பார்த்த பிறகு நடக்கிற சம்பவங்களை பார்த்து காவல்துறை இங்கே யாருமே இல்லை, கைகள் கட்டப்படுதான் சொல்றாரு. ஒரு சில காவல்துறையினை தாண்டி யாருமே இல்லை. அப்போ இது வேண்டுமென்றே எதையோ அசம்பாவிதம் நடக்கிட்டு அசம்பாவிதம் மூலமாக ஒரு அச்சத்தை உருவாக்குங்கிற அரசினுடைய அலட்சியம் அல்லது வந்து அரசியல் உள்நோக்கம் இதுதான் காரணம் ஒழிய நீங்க விஜய் வந்து முழுக்க விஜய் சரியா பண்ணான்னு சொல்ல காலதாமதம் எதனாலேயோ ஆயிடுது. அது ஆனது காரணம் திட்டமிடல், மூணாவது அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு கூட்டம், இதெல்லாம் பல காரணம் அவங்களுக்கு அரசியலே உண்டு. அரசுக்கும் பொறுப்படுங்க. நீங்க மொத்தமாவே விஜய் தான் காரணம், அவர் தானே இறந்துட்டாங்கன்னு முடிச்சீங்கன்னா அப்ப அரசுக்கு பொறுப்பே இல்லையா வந்துருமே. அரசுக்கு முழு பொறுப்பு வந்து முதல்ல வந்து போகணும். அப்படி இருக்கும்போது ஏன் சார் இவங்க எதுக்கு சார் ஓடி ஒழியணும்? இப்ப புஷி ஆனந்த் ஆகட்டும், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் வந்து கைது பண்றதுக்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தின் மூலமா. அப்புறம் எதுக்கு அவங்க மேல தப்பு இல்லைன்னா நியாயமா அவங்க வந்து நின்று பேச வேண்டியதானே, எதுக்கு ஓடி ஒழியணும்? இல்ல நான் விஜய் கட்சி இல்லைங்க, எனக்கு தெரியாது. பொதுவா நான் கேட்கிறேன், அரசியல் விமர்சகரா நான் உங்ககிட்டயும் நான் கேட்கிறேன். அவங்கதான் காரணம் சொல்லணுங்க. என்ன காரணம்? இந்த மாதிரி அந்த அரசியல் கட்சி பண்ணிச்சா பண்ணலையான்னு நிறைய யோசிக்கணும். அந்த கட்சி தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து தெரியாது. அது அந்த கட்சியும் நிர்வாகமும் மக்களும் அதுக்கான அடுத்தடுத்து பதில் கொடுப்பாங்க.